என்ன பாக்கிய? இல்ல மண்டையில அடிபட்டதுன்னு ஒரு சொட்டு ரத்தத்தை கூட காணும். உள்காயமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நட்டு சரி 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 ஒன்றும் அதுவும் நல்லதுக்கு தான். ரத்தத்தை மறைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவன் சட்டை, துணி, ஒரு நூல், பித்தா, தலைமுடி எதுவுமே இருக்கு. ஏய் அந்த பிளாஸ்டிக் பை எடு. வா இதெல்லாம் எடுத்து அதில் போடு. அந்த ஃபைலோட ஒரு பொருளும் இங்கே இருக்கக்கூடாது. மொத்தமாக கிளீன் பண்ணும். கேட்டையா? இங்க 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 அந்த ரெண்டாவது செல்போன் எந்த இடத்துல டீஆக்டிவேட் ஆச்சு? அந்த பொண்ணு படிக்கிற இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் சவுத். இப்பெல்லாம் போலீஸ் செல்போன் வச்சு தான் அக்யூஸ்ட் பிடிக்கிறாங்க. இனிமேல் நம்ம ஃபோன் ஆன்ல இருந்தாலே பிரச்சனை. எம்டி டெல்லின்னு யாரையும் ட்ரை பண்ணாதீங்க. உங்க 112 ஃபோன்ல இன்னும் டாப் ஆயிட்டு இருக்கு. ഒന്നിലധികം സിമ്മുകൾ ഒരു റൗട്ടറിൽ കണക്ട് ചെയ്താണ് യൂസ് ചെയ്യുന്നത്. സോറി. இதெல்லாம் எஸ்டிடி கூத்துகள். 4 സ്ഥലങ്ങളിലായി ചിതറിക്കിടക്കുന്ന இப்பெல்லாம் போலீஸ் செல்போன் வச்சு தான் அக்யூஸ்ட் பிடிக்கிறாங்க. இனிமேல் நம்ம ஃபோன் ஆன்ல இருந்தாலே பிரச்சனை. സിഗ്നൽ സ്ട്രെങ്ത് വെച്ച് നോക്കിയാൽ ആ ടവറിന് 1/2 കിലോമീറ്റർ റേഡിയസ് ഉള്ളിലായിരിക്കും ലൊക്കേഷൻ. हैकर है सर, साइबर क्राइम केसेस क्रैक करने में अक्सर हमारी मदद करते हैं. ஒரு துணி எடுத்து இந்த இடத்தையெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துரு. நான் திரும்பி வர வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். வீட்டை வெளியே போட்டுட்டு போறேன். வெளியில இருந்து பார்க்கும்போது வீட்டுல யாரும் இல்லைன்னு தோணும். எங்க போறிய? பரவாயில்ல, கேட்கலாம். கேட்டா தானே தெரியும். முதல்ல வண்டி எங்க நிப்பாட்டுருக்கான்னு கண்டுபிடிக்கணும். மாத்தி விட வேண்டாமா? சீக்கிரம் வந்துருங்க. பாரு எப்படி தனியா இருக்கு நினைச்சாலே பார்த்து. நீ அவரை இடத்துல அந்த எடுத்து பூசிக்கா. எப்படி ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துடுவேன். அவன் கேட்டு பண்ண மாட்டேன். வேற யாராவது போன் போட்டாலும் எடுத்துடாத. எல்லாரும் கடாம். வேற என்ன? போலீஸ் என்ன பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. என்ன பேச்சு பேசுற நீ? ஒன்னையா இல்லையா? அப்பா இருக்கா? நான் இருக்க வரைக்கும் உனக்கு ஒண்ணு நான் விட மாட்டேன். இது நான் செய்த சத்தி. அவ்வளவுதான். என்ன இது? ரூபா. அது தெரியுது. இது பத்தாது. இதுன்னு கூத்தா இருக்கு. ரேட்டே 1000 ரூபா தான் சார். அது பாஸ்போர்ட் வாங்குற ஆளு வீட்டுல இருந்தா. இப்ப ஆள் இல்லல்ல, அப்ப ரேட்டு ஜாஸ்தி ஆகும். இட 1000 தேட. 2000 ரொம்ப அதிகம் சார். பையன் தான் பாரில போய் சம்பாதிக்க போறாம்ல, அப்புறம் நாங்க எங்க போய் சம்பாதிக்க? சொயம்பு தானே. அவன் எங்க வந்தா? சார் வீடு பக்கத்துல இருக்கு. எந்த வழியாவும் போறான். அவன் ஆட்டுக்கறி கோழிக்கறி சாப்பிடுவான். அதான் அவங்க கூட அதிகமா டச்சு வச்சுக்கிறது கிடையாது. பிரபாகர் ஹியர். இல்லை அதே டைம் தான். சரியா 12க்கு ஆரம்பிச்சுடும்.
கொரியாக்காரங்க ரொம்ப பங்க்சுவல். நீங்கள் வந்துடுங்க. சரி, தேங்க்ஸ்.